ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ மூலியமாவே வந்து பே பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் பேங்கிங் இல்லன்னா நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் அந்த மாரி தான் பே பண்ற மாரி இருந்துச்சு. இப்ப யுபிஐ மூலியமாவே நீங்க வந்து பே பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி ஒண்ணு லாகின் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சரி ஓகே. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து ஒரு லேட் ஃபீஸ் ஒரு ₹500 வந்து இவங்களுக்கு வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி திருப்பி வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஜிஎஸ்டி டிபில மந்த். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சேல்ஸ் எதுவும் இல்ல. அதே மாரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ஸும் எதுவும் இல்ல. ஸோ ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இவங்க லேட் ஃபீஸ் மட்டும் ஒரு ₹500 வந்து இவங்க வந்து பே பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே நம்ம வந்து இப்ப சலான் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சலான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து நம்ம போப்போம். ஸோ பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்ல வந்து போயிட்டு ஜெனரேட் சலான் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணும். பிரெஃபரன்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடிலாம் எந்த பேங்க் மூலியமா நீங்க பே பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெட் பேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நெட் பேங்கிங் இருக்கோ, நீங்க அந்த நெட் பேங்கிங் மூலியமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்ட் மூலியமாவும் நீங்க வந்து பே பண்ணலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 பேங்க் தான் வந்து அவைலபிளா இருக்கு. ஒண்ணு ஆக்ஸிஸ் பேங்க், கனரா பேங்க், எச்டிஎஃப்சி, கோடக். ஸோ இந்த 4 பேங்க் மூலியமா வந்து இது வந்து ஒரு கேட்வே ஆப் மாரி. இந்த ஆப் மூலியமா போயி நீங்க எந்த அக்கவுண்ட் மூலியமா வேணா நீங்க வந்து பே பண்ணலாம். பட் ஆனா இது மூலியமா தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போற மாரி இருக்கும். ஸோ இப்ப வந்து யுபிஐயும் சேம் இதுதான். இதுல வந்து ஒரு கனரா பேங்க் வந்து எக்ஸஸ்ஸா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம கர்நாடகா பேங்க் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அ ஆக்ஸிஸ் பேங்க்கு ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதர் தென் மீதி எல்லா பேங்க்கும் ஓகேவா இருக்கு. ஒர்க் பண்ற அளவுக்கு நல்லா கரெக்ட்டா இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, எச்டிஎஃப்சி பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எச்டிஎஃப்சி பேங்க் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகாது. மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா போயிடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் அக்ரி பண்ணிட்டு மேக் பேமெண்ட் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ மேக் பேமெண்ட் குடுத்ததுக்கப்புறம் என்னான்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் நம்பர் பிளஸ் இமெயில் ஐடி இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். பட் இருந்தாலும் நீங்க வந்து போட்டுக்கிறது நல்லது. ஸ்போ ப்ரொசீட் குடுத்துட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கியூஆர் கோடும் ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லன்னா, நீங்க யுபிஐ ஐடியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்க Google Pay, PhonePe வச்சீங்கன்னா, யூஸ் இந்த கியூஆர் கோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க அத வந்து ஜஸ்ட் இந்த மாரி வந்து நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு, உங்க ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, Google Payல ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒண்ணு பே பண்றோம். அது வந்து நமக்கு கரெக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கான ரெசிப்ட்டும் நமக்கு வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஜஸ்ட் கன்டின்யூ குடுத்துட்டு, ப்ராசஸ் பண்ண நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்செட் ஆயிடுச்சு. ப்ராசஸ் டூ கம்ப்ளீட்டட். ஸோ நீங்க இப்ப இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அ Google Pay மூலியமாவே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இதனால உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இம்பாக்ட்டும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிஎஃப்சி யூஸ் பண்ணுங்க. எஸ்டிஎஃப்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் ஃபெயில் இல்லாம கரெக்ட்டா வந்து வொர்க் ஆயிட்டு இருக்குது. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.